தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். ஸோ ரீசெண்டாக சாம்சங் இந்த Z Flip 3 ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருந்தாங்க. நம்மளுடைய சேனலில் நீங்கள் அன்பாக்சிங்கும் வந்து பார்த்துருப்பீங்க. பட் என்னுடைய யூசேஜில் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஃபோல்டிங் ஸ்மார்ட் ஃபோனை நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக பட்ட விஷயங்கள் என்ன, அதை எல்லாத்தையுமே தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது சாம்சங், அதனால இது ரிவ்யூ கிடையாது. ஃபோல்டிங் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறதே கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஃபீல் வந்து கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் என்ன இருந்ததுன்றது மட்டும் சொல்கிறேன். முதல் விஷயம், ப்ராக்டிக்கலான ஒரு ஃபார்ம் ஃபேக்டர். அதாவது ஃபோல்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த Z Fold என்னடானா, உங்களுக்கு நார்மலாக ஒரு ஃபோனை இத்தனை நாட்கள் நம்ம எப்படி யூஸ் பண்ணிட்டு இருந்தோமோ ஓப்பன் பண்ணி நார்மலாக வச்சிங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஃபார்ம் ஃபேக்டர் தான் இருக்கும். ஸோ புதுசாக உங்களுக்கு ஏதோ ஒன்று கம்ப்ளீட்டாக மாறின மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருக்கிறது கிடையாது. அண்ட் நீங்கள் ஃபோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய கைக்குள்ளே இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்துடுது, உங்கள் பாக்கெட்டில் ரொம்ப ஈஸியாக வந்து வச்சுக்கலாம். ஸோ ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு டிசைனோட கொடுத்துருக்காங்க. அண்ட் டிசைனை பற்றி பேசும்போது பில் குவாலிட்டி சொல்லணும்னாலும் இந்த ஃபோல்டுலையும் பில் குவாலிட்டி ரொம்ப சாலிடாக வந்து கொடுத்துருந்தாங்க. முன்ன ஜென்ரேஷனை கம்பேர் பண்ணும்போது இன்ச்சஸ் எல்லாம் வந்து நல்லா டெவலப் பண்ணி பர்ஃபெக்டாக கொடுத்துருக்கிறதா வந்து சொன்னாங்க. ஸோ நான் யூஸ் பண்ண இந்த 3 நாட்களில் எனக்கு ஒரு ஸ்லீக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஃபோல்டை மடிக்கும் போதும் ஓப்பன் பண்ணும் போதும் யூஸ் பண்ணுறதுக்கும் இருந்தது. ஃபோல்டிங் ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு டவுட் இருக்கிறது என்னன்னா, டிஸ்பிளே எப்படி இருக்குமோ தான். பட் இதில் ரொம்ப கலர்ஃபுல்லான ஒரு டைனமிக் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்ஸும் இருக்குது. பார்க்கறதுக்கு டிஸ்பிளே நல்லா ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்குது. கலர்ஸ் நல்லா பஞ்சியாக இருக்குது. நீங்கள் படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கூட, அதுவும் ஆஸ்பெக்ட் ரேஷியோலாம் கொஞ்சம் நல்லா வைடாக இருக்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் வந்து கிடைக்குது. பட் என்னுடைய ஃபேவரட் எதுனா மேலே இருக்கக்கூடிய கவர் ஸ்க்ரீன். எஸ், உங்களுக்கு இதில் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே சப்போர்ட் இருக்குது. ஜஸ்ட் டேப் பண்ணிங்கன்னா என்ன ஏது நோட்டிஃபிகேஷன், பேட்டரி எல்லாமே இங்கே பார்த்துக்கலாம். ஃபோனை ஓப்பன் பண்ண தேவை கிடையாது. நிறைய விஜெட்ஸ் உடைய சப்போர்ட் இருக்குது. உங்களுக்கு எந்த மாதிரி விஜெட்ஸ் வேணுமோ நீங்கள் அதை வச்சுக்கலாம். பட் எனக்கு பர்சனல் ஃபேவரட் ஒன்று இருக்குது. அது என்னென்னா vlog எடுக்கிறது. எஸ், இந்த ரியர் ஃபேசிங் கேமராவில் ஓரளவுக்கு நல்ல வீடியோ குவாலிட்டியும் ஃபோட்டோ குவாலிட்டியும் உங்களால் எடுக்க முடிஞ்சால் எப்படி இருக்கும், அதுவும் ஃபோனை ஓப்பன் பண்ணாமல் எடுக்க முடிஞ்சா அதை தான் இந்த கவர் ஸ்க்ரீன் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணுது. பவர் பட்டனை ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ரியர் ஃபேசிங் கேமரா ஓப்பன் ஆகிடுது. சின்ன ஸ்க்ரீன்லேயே நம்ம என்ன பண்ணுறோம் ஏதுன்ற டிஸ்பிளேல அழகாக வந்து காமிச்சிடுது. நம்ம vlog எடுக்கிறதுலேருந்து எல்லாத்துக்குமே அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதை யூஸ் பண்ணி நான் எடுக்கும் போது எனக்கு ஒரு நல்ல ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு ஃபீல் இருந்தது. பிகாஸ் ஃபோன் கைக்குள்ளே இருக்குது, கீழே விழும் அப்படின்ற பயம் கிடையாது. எடுக்கும் போதும் எனக்கு பர்சனலி நல்லா இருந்தது. வேணா இந்த அட்வென்ச்சரஸான ஒரு சில லொக்கேஷன்லையும் எடுத்து பார்த்தேன், சூப்பராக இருந்தது. ஃபோல்டிங் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணுன்ற ஆசை இருக்கிறவங்களுக்கு அதில் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குமோன்ற பயம் இருக்கும். பட் இதில் ஸ்னாப்ட்ராகன் 888 சிப் செட்டை கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் யூஸ் பண்ண வரைக்கும் கேம்ஸ் விளையாடல. பட் மற்றபடி நான் யூஸ் பண்ண என்னுடைய யூசேஜில் உங்களுக்கு யூஸ் பண்ணும்போது எனக்கு எந்த ஒரு மாதிரி லேகும் வந்து தெரியல. அண்ட் யூஸ் பண்ணும்போது நீங்கள் மல்டி டாஸ்கிங்கில் எது பண்ணாலுமே நல்லா பிளேசிங் ஃபாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு பர்சனலி இருந்தது. ஸ்க்ரீனை மடிக்கிறதுனால நமக்கு ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் கிடைக்குமா, எக்ஸ்ட்ராவாக ஏதாச்சும் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஃப்ளெக்ஸ் மோட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதன் மூலியமாக நீங்கள் வீடியோ கால் பண்ணுறீங்க, கையிலேயே ரொம்ப நேரம் வைக்க முடியல, இல்லை ஏதாச்சும் ட்ரைபாட்லாம் வைக்க முடியலன்ற பட்சத்தில் இந்த ஃபோனில் இருந்து நீங்கள் வீடியோ கால் பண்ணும்போது உங்களுக்கு இப்படி மடிச்சுட்டு எந்த ஆங்கிளில் வேணாலும் வைக்கலாம். அந்த ஒரு ஆப்ஷன் நிற்கிது பார்த்தீங்களா, அதனால நீங்கள் டேபிள் மேலே வச்சுட்டு நீங்கள் வீடியோ கால் பேசிக்கலாம். இந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது. அடுத்தபடி நீங்கள் ஹேண்ட்ஸ் ஃப்ரீ செல்ஃபி எடுக்க முடியும். கையில் இப்படி ஜஸ்ட் காமிச்சிங்கன்னா அது செல்ஃபி வந்துடும். நீங்கள் கேலரி பார்க்குறீங்கன்னா கேலரியை மேலே போட்டு விட்டுட்டு கீழே ஜஸ்ட் கையில் இப்படி தள்ளிங்கன்னா மடிச்சிட்டு இருக்கும்போது அந்த ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும்போது நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். பட் ஒரு ஃபோல்ட் பண்ணும்போது ஒரு சில பேருக்கு அது கன்வீனியன்ட்டாக எந்த ஆங்கிள் வேணுமோ அந்த ஆங்கிளில் நீங்கள் மற்றவங்களுக்கும் காமிக்கலாம், கீழே வந்து ஆப்ரேட்டர் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர்ஸ் இப்போதைக்கு ஆட் பண்ண வரைக்கும் இதெல்லாம் இருக்குது. இதில் IPX8க்கான ரேட்டிங் இருக்குது. டஸ்ட்டுக்கு கிடையாது, பட் வாட்டருக்கு மட்டும் ஓரளவுக்கு வந்து தாக்கு பிடிச்சிக்கோன்னு சொல்கிறாங்க. நாங்கள் வெளியில் போகும்போதும் கொஞ்சம் தைரியமாக இதை கையில் வச்சு யூஸ் பண்ணுறது, ஏன்னா கேஸ் போடல, கேஸும் இல்லை. ஸோ அப்படி வச்சு யூஸ் பண்ணும்போது என்னடா ஒரு நல்ல விஷயம் வந்ததுன்னா, இது IPX8ஓட இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் தைரியமாக தண்ணியில் விழுந்தாலும் கொஞ்சம் எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்ற ஒரு தைரியத்தோடு தான் வந்து எடுத்தேன். பட் ஆப்ஷன் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் வாங்கினீங்கன்னா தண்ணியில் தயவு செஞ்சு போடாதீங்க. பி கேர்ஃபுல். அண்ட் ஃபைனலி கேமரா குவாலிட்டின்னு பார்க்கும்போது செல்ஃபியாக இருக்கட்டும், ரியராக இருக்கட்டும், கேமராவுடைய நம்பர்ஸ், அதாவது வந்து சென்சாருடைய நம்பர் கம்மியாக இருந்தாலுமே எடுக்கக்கூடிய குவாலிட்டி நான் எதிர்பார்த்ததை விட நல்லா இருந்துச்சு. உண்மையாக சொல்ல போனால் அப்படி தான் இருந்தது. பட் நான் உங்களுக்கு சாம்பிள் காமிக்கிறேன், உங்களுக்கும் பிடிச்சிருக்கான்றதை சொல்லுங்கள். அவுட்டோரில் நல்ல லைட்டிங் கண்டிஷனில் இமேஜஸ் எடுக்கும்போது உங்களுக்கு இமேஜ் குவாலிட்டி பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. நார்மல் ஷாட்டுக்கும் அல்ட்ரா வைட் ஷாட்டுக்கும் உங்களுக்கு பெரிய வித்தியாசம் தெரியாது. பட் அல்ட்ரா வைட் ஷாட்டில் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொஞ்சமாக வந்து அந்த சுற்றி இருக்கக்கூடிய ஏரியாவில் மட்டும் மிஸ் ஆகிற மாதிரி இருக்குது. பட் கலர்ஸ் ஓரளவுக்கு வந்து நல்லா ரிட்டைன் பண்ணுது. நீங்கள் யாராச்சும் ஒரு பர்சனலாக வந்து எடுக்கிறீங்கன்ற பட்சத்தில் அங்கே டிஷர்ட்டில் இருக்கக்கூடிய கலர், ஃபேஸில் இருக்கக்கூடிய கலர்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா பாப் அவுட் ஆகுது. டீட்டெயில்ஸும் நல்லா இருக்குது. போர்ட்ரேட் ஷாட்டும் நல்லா இருக்குது. ஆனால் ஒரு சில இடங்களில் நீங்கள் செடிகள் கிட்டேயோ இல்லை எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நல்ல பெயிண்டிங் வந்து கலராக இருக்கக்கூடிய இடத்துல நின்னீங்கன்னா உங்கள் ஸ்கின் டோன் வந்து லைட்டாக கொஞ்சம் மஞ்சளாக மாறுற மாதிரி ஒரு ஃபீலிங்கில் இருக்குது. செல்ஃபி கேமராவை பொறுத்த வரைக்கும் இமேஜ் குவாலிட்டி பார்க்குறதுக்கு வந்து நல்லா இருக்குங்க. ஈவன் வந்து உங்களுக்கு போர்ட்ரேட் ஷாட்டும் எட்ஜ் டிடெக்ஷன் எல்லாமே வந்து நல்லா இருக்குது. ஸ்கின் டோனில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எக்ஸ்ட்ராவாக தெரிஞ்சிருந்திருக்கலாம். பட் இப்போதைக்கு பார்த்ததுக்கு ஓரளவுக்கு வந்து நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். இந்த வீடியோ நம்ம ரியர் ஃபேசிங் கேமரா எடுத்துட்டு இருக்கோம். 4K 60 fps ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. ஆடியோ வீடியோலாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஜஸ்ட் நான் வாக் பண்ணுறேன். வாக் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு பாருங்கள். பின்பக்கமாக செடிகள், அந்த கலர்ஸ், டிஷர்ட்ஸ் எல்லாமே எப்படி இருக்குது, அண்ட் ஃபோக்கஸிங் நல்லா இருக்கா அப்படின்றதையும் சொல்லுங்கள்.
இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இப்போது ரியர் ஃபேஸிங் கேமரா தான் எடுத்துகிட்டு இருக்கோம். பட் என்னென்னா பின்பக்கமாக இருக்கக்கூடிய வீடியோ எடுக்கிறவரும் வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்காரு. அண்ட் நானும் இந்த சின்ன ஸ்க்ரீனில் வீடியோ எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கிட்டே என்னுடைய ஃபேஸ் கரெக்டாக சென்டரில் இருக்கா என்னன்றதை பார்த்துக்கிட்டு நல்லா பேச முடியுது. இந்த ஆப்ஷன் இப்போ புதுசாக தான் பார்த்தோம், நல்லா இருக்குது. 4K 60 fps நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமராவில். ஸோ பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமராவில் 4Kல நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ ஓவராலாக வந்து கொஞ்சம் நல்லா ஒய்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ vlogலாம் எடுத்திங்கன்னா ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமராவில் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். 4Kலாம் நமக்கு வேணாம்ப்பா, 1080 எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்றவங்களுக்கு இப்படி தாங்க இருக்கும். ஸோ 1080 60 fps இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். நார்மலாக வாக் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி, பின்பக்கம், ஷர்ட்டுடைய கலர் எல்லாம் வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ நம்ம ரியர் ஃபேஸிங் கேமரா எடுத்துகிட்டு இருக்கோம் சொல்ல போனால். பட் அந்த குட்டி டிஸ்பிளேல பார்த்துட்டு இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஆடியோ வீடியோலாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் பேக்ரவுண்டில் தண்ணி போயிட்டுருக்கு. ஸோ வித்தியாசமான லொக்கேஷனில் உங்களுக்கான வீடியோ எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன். பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பட் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹேண்டியாக இருக்குங்க. vlogலாம் வந்து பண்ணோம்னா இப்போ அல்ட்ரா வைட் ஷாட் சூப்பராக இருக்குது எனக்கு பார்க்கும்போது. அண்ட் உங்களுக்கு பார்க்கும்போது எப்படி இருக்குது இந்த குட்டி டிஸ்பிளேல எடுக்கிறது உண்மையிலேயே வேறு லெவலில் இருக்குது. ஒரு முதல் தடவையான ஃபோல்டிங் ஸ்மார்ட் ஃபோனில் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்றதை சொல்லிட்டேன். ப்ளஸ் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்த 1-2 விஷயங்கள் என்னென்ன உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் யாருக்காச்சும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இது செப்டம்பர் 10ஆம் தேதி சேலுக்கு வருது. எக்ஸ்ட்ரா ஆஃபர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு HDFC பேங்க் மூலியமாக 7000 ரூபாய்க்கான இன்ஸ்டன்ட் கேஷ்பேக் கொடுக்குறாங்க. சாம்சங் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் மூலியமாக ஒரு 7000 ரூபாய்க்கு உங்களுடைய பழைய டிவைசஸ் கொடுத்து நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு சில எக்ஸ்ட்ரா ஆஃபர்ஸும் வந்து இருக்குது. ரெஃபரல் ப்ரோக்ராம் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குண்டான லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் டீட்டெயில்ஸோட. ஸோ நீங்கள் தாராளமாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள். இந்த ஃபோல்டிங் ஸ்மார்ட் ஃபோனை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன? சப்போஸ் நீங்கள் ஒரு ஃபோல்டிங் ஸ்மார்ட் ஃபோன் இந்த மாதிரி உங்ககிட்ட ஒன்று இருந்ததுன்னா நீங்கள் அதை எந்த மாதிரி விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுவீங்கன்றத காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ மீண்டும் உங்களை அடுத்த சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி. முடிச்சிட்டேன், நல்ல வேலை.